கும்பகோணத்துக்கு எப்படி மகாமகம் ஃபேமஸோ அதே மாதிரி எங்கள் ஊரில் மாசி மகம் ஃபேமஸ்ஸு. இங்கே இருக்கிற பழமலைநாதர் அப்படின்ற விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் வழிபட்டா காசி விட வீசம் அதிகம்னு சொல்லுவாங்க. மாசி மாசத்துல வர்ற பௌர்ணமியில மக நட்சத்திர நாளில் இங்கே மாசி மகம் வருஷமே நடக்கும். இங்கே இருக்க கோவிலில் நாலா பக்கமும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு நுழைவாயிலாம் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த திருவிழாக்காக மணிமுத்தாறு, அப்புறம் இங்கே ஊரில் இருக்க முக்கியமான இடங்க, அப்புறம் தேர் சுற்றி வர்ற இடம், இது எல்லாத்தையுமே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 10 நாளைக்கு முன்னால் இங்க இருக்க கோவில்ல கொடியும் ஏத்திடுவாங்க. மாசி மகம் முடிகிற வரைக்கும் இந்த நகரமே களை கட்டின மாதிரி இருக்கும். எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டமாகவும் போக்குவரத்து நெரிசலாகவும் இருக்கும். 10-15 நாளைக்கு முன்னாடியே இங்க இருக்கிற மணிமுத்தாறு ஆத்துல ராட்டினம், குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமும் வந்து இறங்கி அதெல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மாசி மகத்தன்னைக்கு முத நாள் தேர், இதுக்காக இங்க இருக்க பிரம்மாண்டமான தேர்லாம் அணிவகுத்து வரிசையா நிற்கும். மாசி மகத்தன்னைக்கு இங்க இருக்க பஸ் எல்லாம் வழக்கமான டைம்ல இல்லாம கூட்டம் ரொம்ப எடுத்துட்டே இருப்பாங்க. போறவங்க ஒருத்தர் கையிலயும் வானல், மரம், உலக்கை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் போயிட்டே இருக்கும். சுத்துப்பட்டு ஊர்ல இருந்து விடிகாலையில இருந்து அவங்கவுங்க வீட்டுல இறந்த மூதாதையர்களுக்கும் பெரியவங்களுக்கும் இங்க இருக்க ஆத்துல அரிசி, இன்னும் மத்த பொருள் எல்லாமும் கொண்டு வந்து திதி கொடுப்பாங்க. முத நாளே இங்க நிறைய கடத்தெருலாம் வந்திருக்கும். இந்த கடைகள்ல ஒண்ணுதான் விற்கும், ஒண்ணுதான் விற்காதுன்னு இருக்காது. தேவைப்பட்ட அத்தனையுமே கிடைக்கும். எதை வேணும்னாலும் வாங்கிக்கலாம். சாமி கும்பிடுறதோட மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து உலக்கை, சட்டி, பானை, இரும்பு வானல், இரும்பு சல்லடை, மரம், அப்புறம் கார்டன் டூல்ஸ், இது மாதிரி தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு போவாங்க. மாசி மகம் முடிஞ்ச மறுநாள் தெப்பம். இந்த தெப்பத்தை பார்க்கவும் நிறைய பேர் விடிகாலையிலேயே வருவாங்க. இந்த வீடியோல எங்க ஊர் திருவிழா பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இந்த திருவிழா என்ன ஊர்ல நடக்குது அப்படின்றதையும், இந்த திருவிழா பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்னும் நிறைய தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.